வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு உங்கள் வீட்டில் குருமா பண்ணலான் இருக்கீங்களா? அப்போ இந்த டிஃப்ரெண்ட்டான க்ரீன் வெஜ் குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸோட ஒரே பாட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. குருமானாலே பண்ணுறது கஷ்டம்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, பண்ணுற அலுப்பே தெரியாது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ அந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 2 பொட்டேட்டோ, 1 கேரட், 4-5 பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். 3 காயாக சேர்க்குறதுனால நிறைய தெரியும். அதனால் இந்த அளவுக்கு சேர்த்தாலே உங்களுக்கு ஃபில்டாக இருக்கும். நீங்கள் இதோட பட்டாணி வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக விட்டுருங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சியில் 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதோட 10 புதினா இலை, ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், 6-7 முந்திரி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 5 அரிசில் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா வெந்துருச்சு. 2 விசிலுக்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வரும்போது இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, அதோட 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி சேர்த்த பேஸ்ட் நல்லா கலந்துரும். கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். செம்ம சூப்பர் காம்போவாக இருந்துச்சு. இதை நீங்கள் சப்பாத்தியோட கூட சர்வ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பண்ணுறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? ஒரு குக்கர்லேயே வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த சூப்பரான, அதுவும் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.